Hello friends, welcome back to my channel. நான் உங்கள் சிம்மா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹம்பியில் வந்து ஹம்பி ஹெரிட்டேஜ் காட்டேஜில் ரூம் எடுத்து தங்கியிருந்தோம். அந்த ரூம் டூர் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் போன எபிசோடில். இப்போ இதை தொடர்ந்து நம்ம இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கிஷ்கிந்தா மங்கி டெம்பிள், இப்படி பல பேர் அந்த கோவிலுக்கு இருக்குது. அதில் மிக முக்கியமானது ஆஞ்சநேயர் பிறந்த இடம். அது ஆஞ்சநேயர் பர்த் பிளேஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பெரிய மலை, பெரிய கோவில். நம்ம எப்படி மேலே ஏற போகிறோம் தெரியல. அடிக்கு பின்னுது வெயில். இங்கே மணியனை ரெடி ஆகிட்டாரு, நானும் ரெடி ஆகிட்டேன். எங்கள் கூட நீங்களும் வாங்க. எப்படி போகணும், எங்கே இருக்குன்றதை ஒவ்வொரு நம்ம டீட்டெயிலிங்காக பார்க்கலாம். லெட்ஸ் கோ ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடமே அவ்வளோ ரம்மியமாக இருக்குது, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கிஷ்கிந்தா டெம்பிள், ஆஞ்சநேயர் டெம்பிள், ஆஞ்சநேயர் பிறந்த இடம், பர்த் பிளேஸ். ஜெய் ஸ்ரீராம். இந்த மலையை அஞ்சனாத்ரி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மங்கி டெம்பிள்னு சொல்லுவாங்க, ஆஞ்சநேயர் பிறந்த இடம் கிஷ்கிந்தா அப்படின்னு சொல்லுவாங்க, அஞ்சனாத்ரி டெம்பிள்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த மலைக்கு, இந்த கோவிலுக்கு பல பெயர்கள் உண்டு. இன்னும் இந்த கோவிலுடைய சிறப்பு, அந்த ஆஞ்சநேயர் எப்படி இருப்பார் அப்படின்றத நம்ம மேலே போய் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கிஷ்கிந்தா ஆஞ்சநேயர் பர்த் பிளேஸ் அந்த டெம்பிளுக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம். இதுதான் அந்த மலை அடிவாரம். இந்த மலை அடிவாரத்திலிருந்து மேலே அப்படியே போகலாம். வாங்க போகலாம். சரி வாங்க பார்ப்போம். மொத்தம் இங்கே 500 சில்லற படி இருக்குன்றாங்க. அது கரெக்டாக 500 சில்லற படி தான் இருக்கா எப்படின்றத பார்க்கலாம். நல்ல வெயில் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல வெயிலில் ஹேட்டை போட்டு சுற்றின்னு இருக்கேன். குளிராக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு கொண்டு வந்துட்டேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா உள்ளே அப்படியே புழுங்கி எடுக்குது. நாங்கள் மேலே போவோம். இங்கே அஞ்சனா தேவி மடியில் ஆஞ்சநேயர் இருக்கார். அந்த டாப்பில் இருக்கு பாருங்க, அந்த உயரத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். மலை ஏறி நானும் மணியனாவும் போக போகிறோம். நாங்கள் அப்படியே போவோம், ஒவ்வொன்றும் அப்படியே காமிச்சிட்டே போகிறோம். ஓகே, முதல் முறையாக நம்ம கிஷ்கிந்தாவை நம்ம தான் வ்ளாக் பண்ணுறோம். வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், அஞ்சனா தேவி அதாவது ஆஞ்சநேயருடைய தாயார். அவங்க ஃப்ரண்ட்டில் இந்த ஆர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சனா தேவி அவங்க ஆஞ்சநேயரை மடியில் வச்சுட்ருக்க மாதிரியான ஒரு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு இது சிலை இருக்குது. அது உங்களால் பார்க்க முடியுது. மேலே அப்படியே பாருங்கள் கோவில். அந்த உயரத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். ஜெய் ஸ்ரீராம். பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், வெயில் தெரியாமல் இருக்க, மழை பெஞ்சாலும் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு ரெண்டு சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஷீட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரெண்டு சைட்லேயும் வந்து இந்த குரங்குங்க பயங்கரமாக அதனுடைய சேஷ்டு அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துக்கே வந்து மங்கி டெம்பிள் அப்படின்றதுனால அது இல்லாமல் இருக்காது. ஸோ அதனால் வச்சுருக்காங்க. கீழே வர பாதைகள்லாம் இப்படி தான் இருக்குது. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். ஸோ இப்படி தான் நம்ம மேலே ஏறி போயிட்டுருக்கோம். வாங்க போவோம்.
நீங்கள் அங்கங்கே உட்கார்றதுக்கான இடம் கொடுத்துருக்காங்க, உட்காந்துக்கலாம். கூட்டம் இன்னைக்கு நல்லா க்ரௌடாகவே இருக்குது. ஸோ அங்கே ஃப்ளாக் பறக்குது பாருங்க, அதுதான் கோவில். போகணும், மக்கள் அப்படியே வந்துட்டுருக்காங்க. நான் சனிக்கிழமை தான் க்ரௌடு இருக்குன்னு எதிர்பார்த்தேன், பட் இன்றைக்கி நல்ல க்ரௌடு இருக்குது. சனிக்கிழமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ரோடு எட்ஜ் வரைக்கும் இந்த க்யூ நிற்குமா இங்கேருந்து. வாங்க அப்படியே போவோம். जय जय श्री राम, जय 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 श्री राम, जय श्री राम, जय जय श्री राम, जय जय श्री राम, जय 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 श्री राम, जय जय श्री राम. फ्रेंड्स, இது வரைக்கும் வந்து அவங்க மேலே கூரை போட்டிருக்காங்க. இங்கிருந்து மேலே கூரை கிடையாது. ஸோ நீங்கள் வெயிலையோ மழையிலையோ இந்த குறிப்பிட்ட தூரத்துக்கு நீங்கள் அப்படி தான் போய் ஆகணும். மேலே இருக்குது பாருங்கள், கிட்ட வந்துட்டோம், கோவில் கிட்ட வந்துட்டோம். ஆனால் இங்கே மட்டும் க்ரௌடு அப்படியே ஃபுல்லாக பிளாக் ஆகி நிற்கிது, என்னன்னு தெரியல. சரி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், கிட்ட வரச்ச படி வந்து ரொம்ப குறுகலாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேருமே அப் அண்ட் டவுன், நம்ம போயிட்டு போகிறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க, வர்றவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. ஒரு சைடாக இறங்கினா நல்லாயிருக்கும், பட் ரொம்ப படிக்கட்டுகள் ரொம்ப குறுகலாக இருக்கிறதுனால போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காமிக்கிறேன் பாருங்க, பாருங்க. அடுத்து ரொம்ப குறுகலாக இருக்குது பாருங்க. இப்படிலாம் ஏறி போகணுமா தெரியல, இப்படியும் போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து பாருங்க வியூ என்ன சூப்பராக இருக்குன்ட்டு. வாட் ஏ பியூட்டிஃபுல். அங்கே பாருங்க, நம்ம கார் பார்க்கிங், நம்ம ஆட்டோ பார்க் பண்ண இடம்லாம் அங்கே இருக்கு. வாட் ஏ பியூட்டிஃபுல். அங்கே பாருங்க துங்கபத்ரா நதி. जय श्री राम, जय जय श्री राम, जय श्री राम, जय श्री राम. ஃப்ரெண்ட்ஸ், நான் நம்ம கிட்ட வந்துருச்சுன்னு நினச்சேன், அது ஒன்றும் போய்கிட்டே இருக்கு. 400 படி இருக்கான், இன்னும் 400 படி இருக்காமா. வாங்க போவோம். ஜெய் ஸ்ரீராம். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ கிட்ட வந்துட்டோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆஞ்சநேயர் பிறந்த இடத்துக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பிறந்த இடத்துக்கு வந்திருக்கோம். கிஷ்கிந்தா பர்த் பிளேஸ். வாழ்க்கையில் ஒரு முறையாவது வரணும், வந்துட்டேன். அப்போ ஆஞ்சநேயரை போயிட்டு சூப்பராக தரிசனம் முடிச்சுட்டு வரேன். ஓகே, வாங்க என் கூட வாங்க போவோம்.
जय श्री राम। फ्रेंड्स இங்க வந்து நீங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இடம் கொடுத்திருக்காங்க. सभी पे हो गए जय श्री राम இதுக்குள்ள தான் போறோம் फ्रेंड्स. எல்லாம் எப்படி போறாங்க பாருங்க. जय श्री राम जय श्री राम. जय श्री राम. नेत्र साಕು नड्री ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம் நினைக்கிறேன். இங்க பாருங்க, 2 பாறைகளுக்கு நடுவில் இந்த பாட்டியம்மா வராங்க. இவ்வளோதான் இடம். தெரியுதுங்களா? இதுக்குள்ளதான் நம்ம வர முடியும். சுற்றி பாறைங்க தான் இருக்குது. இங்க பாருங்க, இந்த பக்கமும் பாறை, எல்லாமே பாறைக்குள்ள படிக்கட்டு அமைச்சிருக்காங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், மொத்தமே 575 படின்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 575 படி நம்ம வந்துட்டோம். இன்னும் மேலே பாக்கி போக வேண்டிய படிக்கட்டு வேறு இருக்குது. அட கடவுளே, ஆச்சரியம். ஃப்ரெண்ட்ஸ், படி எப்படி போகுது பார்த்தீங்களா? நம்ம குனிஞ்சு தான் போகணும். ஒருத்தவங்க குனிஞ்சு போகிறாங்க பாருங்க. இந்த மாதிரி குனிஞ்சு தான் போகணும். செம்மையாக இருக்குல்ல? அடித்த வெயிலுக்கு இங்கே தான் குடு 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 குடுன்னு இருக்கு. நல்ல காற்று வருது, சூப்பராக இருக்குது. ரிலாக்ஸ் பண்ண அப்படியே போவோம். ஃப்ரெண்ட்ஸ், குனிஞ்சு போனால் நிற்கிறாங்க எல்லாரும். ಇದು ಚಂದ ಐತಲ್ಲ हाथ छोड़ता
जय जय श्री राम, जय जय श्री राम, जय श्री राम। श्री राम, जय श्री राम, जय श्री राम, जय श्री राम। எப்படி இருக்கு பாத்தீங்களா? இது வழியா தான் மேலே வந்தோம். அல்டிமேட்டா இருக்கு. கிஷ்கிந்தா என்ன சும்மாவா? ஆஞ்சநேயர் பிறந்த இடமாச்சு. மிஸ் பண்ணாம வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஆஞ்சநேயர் தரிசிக்க போலாம். ஜெய் ஸ்ரீராம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான தரிசனம் ஃப்ரெண்ட்ஸ். அற்புதமான ஒரு தரிசனம் வந்து இங்கே வந்து மேலே கிஷ்கிந்தாவில் ஆஞ்சநேயருடைய பர்த் பிளேஸ், ஆஞ்சநேயர் பிறந்த இடம். ஆஞ்சநேயர் இங்கே எப்படி இருப்பார் அப்படின்னா சுயம்புவாக நமக்கு காட்சியளிப்பார். உடம்பு முழுக்க வந்து பார்த்திங்கன்னா செந்தூரம் தால அப்படியே எப்படி நம்ம சந்தன காப்பு பண்ணுறோம் அந்த மாதிரி ஃபுல்லாக செந்தூரத்தால் ஃபுல்லாகவே இருக்கும். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட் ஃபேஸ் பார்த்த மாதிரி இருக்கும். நான் கண்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அப்படியே நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும். ஒரு அற்புதமான கோவில். ஆஞ்சநேயர் வந்து இந்த ஹம்பியில் இந்த கிஷ்கிந்தாவில் வந்து பிறந்த இடம் நம்ம வந்து பார்க்குறதுனா வந்து குடுப்பனை இருந்தால் மட்டும்தான் வர முடியும். சாதாரணமாக வந்துட முடியாது. மேலே ஏறி வந்த பாதையை நீங்கள் காமிச்சிருப்பேன். ஃபுல்லாக பாறைகள் இருக்கும். இங்கே இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இங்கே அஞ்சனா தேவி, அதாவது ஆஞ்சநேயருடைய தாயார், அவங்களுக்குன்னு தனியாக ஒரு சன்னதி இருக்குது. அந்த சன்னதி நீங்கள் போய் பாருங்கள், மனசு அப்படியே நெகிழ்ந்து போகும். ஏன்னா ஆஞ்சநேயர் வந்து அஞ்சனா தேவி அவங்களுடைய தாயாருடைய மடியில் உட்காந்துருப்பாங்க, சின்ன குழந்தை மாதிரி. கையில் ஒரு கதை இருக்கும். வாவ், இன்னமா இருக்குது தெரியுமா? அதெல்லாம் நீங்கள் வந்து நேரில் வந்து பார்க்கும்போது தான் நம்மளை பார்க்கும்போது உடம்புல அப்படியே புல்லு அப்படியே சிரித்து போயிடும். ரொம்ப அழகாக இருக்கும். அஞ்சனாதேவி மடியில் ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப அழகாக உட்காந்துருப்பார். கையில் எடுத்துட்டு கதை வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பார். சூப்பராக இருக்கும். அதை முடிச்சிங்கன்னா அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராமர், சீதையா, லக்ஷ்மணன், ஆஞ்சநேயர் எல்லாமே ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட ரொம்ப அழகாக. இந்த மாதிரியான விக்கிரகங்கள், இந்த மாதிரி சுவாமியை வந்து நம்ம வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. அது கிஷ்கிந்தாவில் மட்டும்தான் பார்க்க முடியும். சூப்பராக பார்த்து முடிச்சிட்டோம். மணி அண்ணாவும் பார்த்தீங்கன்னா
நான் பேசணுன்றதுக்காக இவ்வளோ சைலண்டாக நீ முடி அப்போ நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னாரு. என்னண்ணா சொல்கிறீங்க, எப்படி இருக்கு? பூர்வீகம் புண்ணியம் இருந்தாலும் பார்க்க முடியும். நான் காசிக்கு போகணும்னு நினைக்கிறேன், காசிக்கு போகணும் போயிட்டு விட்டாரு. அந்த மாதிரி ஆஞ்சநேயர் அனுமார் போகிற இடத்த பார்க்கணும், குறுக்குள்ள பார்க்க முடியுது. குறுகின படி வெளியே தான் ஏறணும், அதுலேயே தான் ஏறணும். ஏதோ வந்து பார்த்தோம், ஆஞ்சநேயர் பார்த்தது திருப்தியாகிடுச்சு, கொஞ்சம் நிம்மதியாகிடுச்சு. இப்போ இறங்கும்போது இப்படி இறங்கிட்டு போன அடுத்த விஷயம், ஏறி வந்து நிம்மதியாகிடுச்சு. பெரிய பிறந்த சாபல் அடைஞ்சேன். உண்மையிலே லைஃப்பில் எல்லாரும் ஒரு முறையாவது இங்கே வாங்க, ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணுங்க. ஆஞ்சநேயர் பிறந்த இடத்தெல்லாம் பார்க்கணும். நம்ம கால் நீங்கள் இங்கே நம்மளுடைய கால் பதிக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நினச்சாதான் முடியும். அது கரெக்டு தான். பட் நம்மளோட முயற்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை எடுங்க, ஆஞ்சநேயரை வணங்குங்க. கண்டிப்பாக அவங்க இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவார், தரிசனம் பண்ணலாம். சரியா? ஜெய் ஸ்ரீராம். இங்கே வந்து அன்னதானம் போடுறாங்க, சில இடங்கள்லாம் இருக்குது. அப்படியே வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன், பார்த்து நம்ம அப்படியே கீழே இறங்கி போகலாம். ஓகே? ஃப்ரெண்ட்ஸ், குட்டி ஆஞ்சநேயரை அழகாக பார்த்து தரிசனம் முடிச்சுட்டு வந்த சந்தோஷம் ஒரு பக்கம். இந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தை இங்கிருந்து பார்க்க ஒரு அழகு இருக்கு, வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவல். ஐயோ எப்படி இருக்கு பாருங்களேன். ஓ மை காட், எந்த உயரத்தில் வந்து உட்காந்துருக்காரு பாருங்க ஆஞ்சநேயர், சாரி பிறந்திருக்காரு பாருங்க ஆஞ்சநேயர். வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவல். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே அன்னதானம் போடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து அன்னதானம் வந்து நீங்கள் வேணும்னா வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. ஸோ இங்கே க்ரௌட் எவ்வளோ எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு ஒரு காமிச்சிருப்பேன். ஸோ மேலே ஏறி வந்தவங்களுக்கு இங்கே வந்து ட்ரிங்கிங் வாட்டர் இங்கே இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் வாட்டர் பாட்டில் வந்து நீங்கள் ட்ரிங்கிங் வாட்டர் எடுத்துக்கலாம். இங்கே வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த வளையல் வந்து இங்கே கட்டுறாங்க வேண்டுதலாக. ஸோ உங்களுக்கு ஏதாவது பிரார்த்தனை இருந்தீங்கன்னா நீங்கள் வேண்டுதல் வளையலை கட்டுங்க. அதாவது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்றதால ஒரு ஐதீகம். இப்போது மணியை நான் காணோம், தேடணும், வாங்க போய் பார்க்கலாம். மேலே சுவாமியை பார்த்து முடிச்சுட்டு இங்கே தான் நீங்கள் தேங்காய் உடைக்கிற இடம். இதுதான் நிறைய பேர் வந்து அவங்களா வந்து தேங்காய் உடைச்சி அர்ச்சனை பண்ணிக்கிறாங்க. அதை நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே பாருங்கள், இங்கே முழுவதுமே தேங்காய் உடைச்சி அர்ச்சனை பண்ணுற இடம் இதுதான். இந்த மரத்தில் சிகப்பு கலர் துணி கட்டி அவங்க வேண்டுதல் வச்சுருக்காங்க. இதே போல் நீங்களும் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த மரத்தை சுற்றி அந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரை வந்து அங்கே ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. சுயம்புவாக இருக்கக்கூடிய ஒரு ஆஞ்சநேயர். இந்த ஆஞ்சநேயரை வணங்கி இங்கே நீங்கள் தேங்காய் உடைச்சி அர்ச்சனை இங்கேயும் பண்ணலாம். அதே போல் இங்கே வந்து உங்கள் வேண்டுதலை வந்து இங்கே துணியில் கட்டி வச்சு எழுதி வச்சுட்டு போகிறாங்க. அது ஒரு ஐதீகமாக இருக்குது. கொடி மரம்னு சொல்லுவோம் இல்லையா, அது போல் வந்து இங்கே அமைஞ்சிருக்கிறது தான் இது. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தையாக இருக்கக்கூடிய ஒரு ஆஞ்சநேயர் நம்மளால் பார்க்க முடியுது. பக்த ஆஞ்சநேயராக பாத திருவடி இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க ஜெய் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பில் அடிச்சு விடுங்க. அப்போ தான் நான் போய் விடுச்சு நம்ம உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். அடுத்த vlogல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். See you. Bye bye.